ஓம் நமோ வெங்கடேஷாய். திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் மொத்தமாக சேர்த்து 10,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. காலையில் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி 6:15 மணி போல் காலையில் டோக்கன்ஸ் தீர்ந்தது. திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. காலையில் 7 மணி போல் டோக்கன்ஸ் தீர்ந்தது. மறுநாள் தரிசனத்துக்கு தான் நாள் கீழ்த்திருப்பதில் தினமும் டோக்கன் கொடுக்குறாங்க. மே 1ஆம் தேதியிலேருந்து டோக்கன் தரிசனம் கேன்சல் செய்வோம் அப்படின்னு நியூஸ் சேனலில் நியூஸ் வந்திருந்தது. இது ரிலேட்டடாக டிடிடியில் அஃபிஷியலாக அப்டேட் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் இப்போ சொன்ன 3 இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வாங்கினோம்னா 2 நடைபாதையில் எதில் வேணாலும் நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். திவ்யதர்ஷன் டோக்கன் வாங்குகிறோம்னா ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நடந்து போகணும். போகிற வழியில் 1200வது படிக்கிட்ட இருக்கிற கவுண்டரில் அந்த டோக்கனை காமிச்சு ஸ்கேன் பண்ணால் தான் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. 2 டோக்கனுக்குமே ஏடிஜிஹெச் சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பிளேஸ். அதில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் இன்றைக்கி சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 12 மணி நேரம் ஆகும்னு டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டைரக்ட் சர்வதர்ஷனம் க்யூவில் கூட ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. வாங்கிட்டு வெளியில் வரணுன்னா வரலாம். அந்த டோக்கனில் போட்டிருக்கிற டைம் படி ரீஎன்ட்ரி பாயிண்டில் ஜாயின் பண்ணி சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். டெய்லி காலையில் 9 மணி போல் ஆன்லைன்லேயே விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் 800 டிக்கெட்ஸ் போல் ரிலீஸ் பண்ணுறாங்க. காலையில் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு அன்றைக்கி சாயந்தரம் 4 மணி போல் திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 10,500 ரூபாய். ஆஃப்லைன் ரூம்ஸ் திருமலாவில் டெய்லி காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ரூம்ஸ் இருந்தால் சாயந்தரமும் கொடுப்பாங்க. ரூம்ஸ் இருக்கிறத பொறுத்து நைட்டு கவுண்டர் 9 to 9:30 க்ளோஸ் பண்ணுவாங்க. கீழ் திருப்பதினா ஆஃப்லைன் ரூம்ஸ் விஷ்ணு நிவாசத்தில் மட்டும் கொடுப்பாங்க. சென்னை சென்ட்ரல்லேருந்து காலையில் 6:30 மணிக்கு கிளம்புற சப்தகிரி எக்ஸ்பிரஸ் திருப்பதிக்கு போகிற ட்ரெயின் மே 2ஆம் தேதி வரைக்கும் ரேணுகுண்டாவோட ஸ்டாப் ஆகிடும். ரேணுகுண்டா டு திருப்பதி பார்ஷியலி கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் நடக்கிறதுனால நம்ம ரேணுகுண்டா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்துட்டோன்னா லெஃப்ட் சைடில் திருமலாக்கு போகிற டைரக்ட் பஸ் இருக்கும். ஏசி பஸ், நான் ஏசி பஸ். திருச்சானூருக்கு போகணுன்னா ஷேர் ஆட்டோ 60 ரூபா கேட்பாங்க. ஆட்டோனா 250 ரூபா கேட்பாங்க. ஊபர்னால் உங்களுக்கு 200 ரூபாய்க்கு வரை வந்துடும். பஸ்ஸுன்னா ஆட்டோ ஸ்டாண்ட் கிட்டே லோக்கல் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. திருப்பதிக்கு போய் திருச்சானூருக்கு போகலாம். இல்லை ஷேர் ஆட்டோ கூட 20 ரூபாய்க்கு நம்ம திருப்பதிக்கு போய் அங்கேருந்து கூட திருச்சானூருக்கு போகலாம். அதே மாதிரி காலையில் 10 மணிக்கு திருப்பதியிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வரும். அந்த ட்ரெயினுமே மே 2ஆம் தேதி வரைக்கும் ரேணுகுண்டாலேருந்து தான் கிளம்பும். மத்தியானம் திருப்பதிக்கு போகிற ட்ரெயினும் 2:40க்கு கிளம்பும்ல சென்னை சென்ட்ரல்லேருந்து, அதுவும் சாயந்தரம் 6 மணிக்கு திருப்பதியிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வர ட்ரெயின்லையும் எந்த சேஞ்சஸும் காமிக்கல. இந்த நாட்களில் நீங்கள் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஒரு தடவை நீங்களும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 30ஆம் தேதி நீங்கள் திருமலையில் இருப்பீங்க அப்படின்னா மாட வீதி, வடக்கு மாட வீதியில் N2 நரசிம்ம சுவாமி கோயிலில் நரசிம்ம ஜெயந்தியை முன்னிட்டு மூலவருக்கு அபிஷேகம் செய்வாங்க. மே 1ஆம் தேதி நீங்கள் திருமலையில் இருப்பீங்கன்னா பௌர்ணமி கருட சேவை இருக்குது. சாயந்தரம் 7 to 9 மாட வீதியில் நடக்கும். அண்ட் அன்றைக்கு காலையில் சுவாதி நட்சத்திரங்கிறதுனால உற்சவருக்கு N2 நரசிம்ம சுவாமி கோயிலில் அபிஷேகம் செய்வாங்க. அபிஷேகம் டைமிங்ஸ் காலையில் 11 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் இருக்கும். நம்ம போய் உட்காந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் பத்மாவதி அம்மவாரி கோயிலில் ஏப்ரல் 30, மே 1, மே 2 3 நாட்களுக்கும் வசந்தோற்சவம். மே 1ஆம் தேதி காலையில் தங்க ரதம் இருக்கும். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 74,286 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 4.44 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 33,186 பேர். ஏப்ரல் மேல ஆன்லைனில் தரிசன டிக்கெட் புக் பண்ணிவிட்டு திருப்பதி பெருமாளை போய் சேவிக்கணும்னா விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் மட்டும்தான் ஆப்ஷன் டெய்லி கொடுப்பாங்க. அது இல்லைன்னா கீழ் திருப்பதியில் நாள் கொடுக்குற டோக்கன், இல்லைன்னா டைரக்ட் சர்வதர்ஷனம். அண்ட் எப்போ திருமலைக்கு போனாலும் ஆஃப்லைன் லக்கி டிப்லேயும் ட்ரை பண்ணுங்கள். டிடிடிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது. நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் சொல்லியிருக்கிற இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.